ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானக்கப்புறம் அதில் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறம் அதில் சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு அதில் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனக்கப்புறம் 1½ ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் மற்றும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு குக்கரில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, 1/4 கப் துவரம்பருப்புங்கிற அளவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்ச கலவையும் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்தக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதில் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா பருப்பு சாதம் ரெடி.